தமிழ்நாடு அரசு தான் தீர்மானம் போட்டுருச்சு. தீர்மானம் போட்ட பிறகு எதுக்கு உங்க அண்ணன் போய் அரிட்டாப்பட்டில போராடணும்? தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அரிட்டாப்பட்ட டங்ஸ்டன் சுரங்கம் அமைய விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதை மீறி எதுக்கு நீங்க அரிட்டாப்பட்டிக்கு போகணும்னு கேக்குறாங்க. உங்களை மதிக்கல அதனால வர்றோம், உங்க மேல நம்பிக்கை இல்ல அதனால வர்றோம். ஏன்னா உங்களை நம்ப முடியாது. நீங்க லெப்ட்ல கையை காட்டிட்டு ரைட்ல இண்டிகேட்டர் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டா கூட போக மாட்டீங்க, யூட்டன் அடி திரும்பி வந்துருவீங்க. ஏற்கனவே நீட்ல வந்திருக்கீங்க, பரந்தூர்ல வந்தீங்க, ஸ்டெர்லைட்ல, மீத்தேன்ல, ஹைட்ரோகார்பன்ல, எண்ணூர் துறைமுகத்துல எல்லாவற்றிலும் இந்த நிலத்தை நாசமாக்கிய அத்தனை நாசக்கார திட்டங்களுக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்தவன் ஒன்னு மேலூர் எம்எல்ஏ கட்சிக்கார, இன்னொன்னு திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ கட்சிக்கார. சரிதானே? ரெண்டு பயிலும் அயோக்கிய போலுங்க. திமுகவுக்கு கொஞ்சம் குறைஞ்சதுல அதிமுக, அதிமுக கொஞ்சம் சரைச்சதுல திமுக. இதே மேலூர் ஆர்ப்பாட்டம் அதிமுக எம்எல்ஏவும் கலந்துக்கிறாரு, அமைச்சர் மூர்த்தியும் கலந்துக்கிறாரு. அமைச்சர் மூர்த்தி கூட்ட அதிமுக எம்எல்ஏ கிட்ட சொல்ற, மேலூர் எம்எல்ஏ கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுப்பா, நீ ஏதாவது பேசுறத பண்ணணும். அவரு பார்த்து வாசிக்கிறாப்புல. இவர் ஊரை சொல்ல அவர் ஆட, ரெண்டு பேரும் அழகா அப்படியே திலானாவ மோகனாம்பாள் சிவாஜியும் பத்மினி மாதிரி இருந்துச்சு. எம்எல்ஏ மூர்த்தி எம்எல்ஏவும் மூர்த்தியும் பார்க்க. ஏன்னா கூத்து காட்டுலடா. இந்த மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டா? எங்க அக்கா சத்யாதேவிக்கோ இல்ல மேலூர் எங்களுடைய வேட்பாளருக்கும் இல்ல, மாத்தி மாத்தி போட்டாங்க. ஐடிஎம்கேவுக்கும் இதுக்கும் உதயசூரனுக்கும். 2020 சட்டமன்ற தேர்தலா திமுக, நாடாளுமன்ற தேர்தலா திமுக, உள்ளாட்சி தேர்தலா திமுக. ஆனா அல்டாபட்டியா சீமான கூப்பிடு, பரந்தூரா சீமான கூப்பிடு, மீட்டேனா சீமான கூப்பிடு. போராடுறதுக்கு மட்டும் எங்க அண்ணன் தட்டு எடுத்து இருக்கு. அவரும் சொல்லிட்டாரு, தம்பி நம்ம இந்த கட்சி, இந்த தேர்தல், இந்த சின்னம், இந்த எலெக்ஷன் கமிஷன் அதெல்லாம் அப்புறம்பா, முதல்ல இந்த நிலத்தை காப்பாற்றணும். நம்ம இருக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம கட்சி ஆரம்பிக்கு முன்னாடி மீத்தேன்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். ஆனால் நாம் உயிரோடு இருக்கும்போது அரிட்டாப்பட்டிக்குள்ள ஒரு அடி மண்ணை கூட அள்ள விடக்கூடாது என்பதுல அந்த சீமானவர்கள் மிக தெளிவா இருக்காரு. அதைத்தான் அரிட்டாப்பட்டி மக்கள்கிட்டையும் சொல்லிட்டு வந்தாரு. நீங்களே டங்ஸ்டன் இருக்க விட்டாலும் நான் விட மாட்டேன். சீமானும் அவன் தம்பிகளும் இருக்கிற வர அரிட்டாப்பட்டிக்குள்ள நீ கால் வைக்க முடியாது. அப்படி அந்த மக்கள் தயார்படுத்தி வந்திருக்கோம். தமிழ்நாடு அரசு இப்ப தீர்மானம் போடுது. ஒரு படத்துல வடிவேல் காமெடி, பஸ் நம்ம காட்டியும் கொடுக்கிறோம் கூட்டியும் கொடுக்கிறோம்ல அப்படின்னு கேட்பாரு. அது மாதிரி 2022ஆம் ஆண்டு மத்திய சுரங்கத்துறை அமைச்சகத்துக்கு அரிட்டாப்பட்டியில் ஒரு ஊர் இருக்கு. அந்த அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட கனிமங்கள் கிடைக்கிறது. அங்கே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று தமிழ்நாட்டினுடைய டாமின் என்கிற தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிடெட் என்கிற அந்த நிறுவனம் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகத்துக்கு ஒரு கடித மசூரை எழுதுது. இந்த கடித மசூரை பார்த்துட்டு தான் அவன் டங்ஸ்டன் எடுக்க வந்திருக்கான். யார் காட்டி கொடுத்தது? யாரு காட்டி கொடுத்தது? சேம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் போய் நான் இருக்கும் வரை டங்ஸ்டன் இருக்க முடியாது, ஒருவேளை நான் இல்லாத என்னையாது ஸ்கெட்ச் ஒரு படங்க. அந்த படத்துல விக்ரம் சொல்லுவாரு, ஸ்கெட்ச் போட்டா ஸ்கெட்ச் மிஸ் ஆகாது, மிஸ் ஆனா சொல்லு மிஸ் இல்லாம பண்ணி தரேன். அது எப்படி மிஸ் ஆகாதுன்ற அப்புறம் மிஸ் ஆகும். நான் இருக்கும் வரை டங்ஸ்டன் எடுக்க முடியாது, ஒருவேளை நான் இல்லை என்றால் எடுக்கலாம். என்னையாது? நான் உயிரோடு இருக்கிறவரை எடுக்க முடியாது என்று அண்ணன் சீமான் சொன்னது போல சொல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு தைரியம் இருக்கா, தெம்பு இருக்கா, துணிச்சல் இருக்கா, திராணி இருக்கா? ஏன்னா எடுக்க சொன்னதே இல்லதான். அந்த பக்கம் போய் கடிதம் கொடுக்கிறது, இந்த பக்கம் போய் தீர்மானம் போடுறது. எப்படி? இதுதான் வடிவேலு சொல்வாரு, காணும் கூவும். இங்க இருந்து செயற்கைக்கோள் அனுப்புறாங்க மேல. எதுக்கு? நிலாவின் தென்துருவத்தை ஆய்வு பண்ண போறாங்களா? எங்க அண்ணன் கிடையாது லூசு பட இது உனக்கு இதுவே தெரியாதுங்கிறாரு. நிலாவின் தென்துருவத்தை ஆய்வு பண்ண போறோம். செவ்வாயில தண்ணி இருக்கா, காத்து இருக்கா, அங்க செடி முளைக்குமா, முடி முளைக்குமா, குறுமுடி அப்படி அங்கே போய் பார்க்க போறாங்க. டேய், என்னைக்காவது செவ்வாயில தண்ணி இருக்கு, நிலாவில தண்ணி இருக்குன்னு ஆய்வு பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? ஆனா பாருங்க, போது சந்திராயன் போது, அது போது, இது போதுன்னா எதுக்கு போகுது? இங்க இருந்து நேரம் மேல போறான், மேல போய் கீழே பாக்குறான். இப்ப கீழே பார்த்தோன்னா கோட்டகுமார் நம்ம பையில ஒரு செல்போனு, ஒரு 500 ரூபாய் காசு, ஆஹா ஒரு 3000 ரூபாய் சூப்பர் செல்போனு, பாட்டுல மம்பட்ட மண்டை அப்படிங்கிற மாதிரி அவங்க மேல போய் அரிட்டாப்பட்டி, ஆகா ஹைட்ரோகார்பன், ஆகா மீத்தேனு, ஆகா ஈத்தேனு, ஆகா மலைத்தேனு, அப்படி மொத்தத்தையும் மேல இருந்து ஆய்வு. கீழே இருந்து பார்த்தா தெரியாது, இங்க இருந்து பார்த்தா சத்யாதேவி 10 கோடி செய்யு தெரியுது, அங்க பக்கம் எலிசி கிழந்து அன்பர் சீக்கிரத்தில் 20 கோடி செய்யு தெரியுது. இப்படி பாக்குறாங்க மீத்தேனு, ஹைட்ரோகார்பன். அதுதான் திருட்டு போய் மேல இருந்து கீழே போய் ஆய்வு பண்ணி எடுக்கிறான். இங்க மதுரையில சின்ன உழைப்பு கிராமத்துல மதுரை வானூர்தி நிலையத்தை எக்ஸ்டென்ஷன் பண்ணக்கூடாது, அந்த நிலம் எங்களுக்கு சொந்தம் என்று போராடுறான். எதுக்கு? மதுரையில
வானூர்ல எத்தனை எக்ஸ்டென்ஷன் பண்ற? யார் வந்து இறங்க போறா? மதக்காரன் நீங்க போறீங்க, மேலூர்காரன் போறீங்களா? அட்டப்பட்டி மக்கள் போறீங்களா? அது வர விட மாட்டோம். எங்களுக்கு அரசியல் மக்களுக்காக, மண்ணுக்காக. மண்ணையும் மக்களையும் கொண்டுட்டு யாருக்காக அரசியல்? அரிட்டாப்பட்டியில் வாழ்ற மக்களை வரட்டிட்டு அந்த மண்ணை நாசமாக்கிட்டு யாருக்கு அரசியல் தேவையில்லை அப்படின்னா எங்களுடைய நிலைப்பாடு. இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக நிக்கிற எங்களோடு நீங்கள் எங்களை வழிமுறையை செய்யணும். எங்களை வழிமுறையை செய்து சகோதரன் இசைமதிவாளன் சொன்னது போல சட்டத்தை ஏற்ற இடத்துல நாங்கள் இருந்தால் தமிழ்நாட்டில் ஒரு நாசக்கார பையன் வரமாட்டான். இருந்தாலும் இந்த நிலத்தில் நாங்கள் அரிட்டாப்பட்டியிலே டங்ஷன் சுரங்கம் அமைக்க இருக்கிற இந்த வேதாந்தா நிறுவனத்தை தமிழர் நிலத்திலிருந்தே அப்புறப்படுத்த போராட்டங்களை முன்னெடுப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.